பருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போ. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம் அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம் இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே.
போட்டுக்க என் முத்தம்மா ஒட்டியான செஞ்சு போட்டுக்க ஈரியா பிரண்டையா ஈயகா புரண்டையா ராமநாத கொண்டையா காட்டுக்கடா சண்டையா தண்டு முத்தன தண்டுதா தாமர பூ தண்டுதா அத்தகத்தை அழகுக்குள்ள ஆடு பொண்ணு ரெண்டுதா தண்டு முத்தன தண்டுதா தாமர பூ தண்டுதா அத்தகத்தை அழகுக்குள்ள ஆடு பொண்ணு ரெண்டுதா நாங்களே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ரத்தின பொழுது செஞ்சு போட்டுக்கு நாங்களே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா ரத்தின பொழுது செஞ்சு போட்டுக்கு முத்தம்மா முத்துதரா செஞ்சு போட்டுக்கு உணாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா முத்துதரா செஞ்சு போட்டுக்கு நால வச்சு இரண்டோடு நாராயண பேரோடு நாலு குத்தி மீன் குத்தி நம்ம பழங்குத்தி நாலு மலை ரொட்டோரம் நடுவில் உள்ள தோரம் நாலு பெண்களை கூடாரா ரயிலடியில் வியாபாரம் நாலு மலை ரொட்டோரம் நடுவில் உள்ள தோரம் நாலு பெண்களை கூடாரா ரயிலடியில் வியாபாரம் நாலாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா நாகரத்தின செஞ்சு போட்டுக்கு நாலாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா நாகரத்தின செஞ்சு போட்டுக்கு அஞ்சல் குஞ்சம் மாவராசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி ஐவாழ கூடாடும் பொறிச்செடுத்தா வழக்கு அஞ்சல் குஞ்சம் மாவராசி மஞ்சள் அரைக்கிற மாவராசி அஞ்சமல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அரக்கு மஞ்சள் பூட்டிக்கு அஞ்சாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அரக்கு மஞ்சள் பூட்டிக்கு சாமியா தங்க கால கொடவி செஞ்சா எங்க காட்டு மாமியா ஆகாசமா பூமியா பார்க்க வந்தது சாமியா தங்க கால கொடவி செஞ்சா எங்க காட்டு மாமியா ஆறாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு ஆறாங்கல்லே எடுத்து போட்டுக்கு என் முத்தம்மா அட்டியலும் செஞ்சு போட்டுக்கு
இதனை சிறப்பு செய்த ஐயா அவர்களுக்கு நன்றி. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் பார்த்தா Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமே. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். இதை விட பெசலைட் இந்த பக்கம் பயங்கரமான ஆளா இருக்கே. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா தலை வலிக்குதா ஆள் தெரியல போடுது. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பாலே சம்பா சம்பாலே சும்பலே சம்பல சும்பாலே சம்பா சம்பாலே சும்பலே சம்பா சம்பா
பாப்போமேனு பார்த்தா நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, பறக்க முடியல. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இவன் இட்லியவே திரி போடுறானே. இந்த சீன் இன்னொரு போடுப்பா பாட்டு. ஆஃப் பண்ணிடலாமா? எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. రాగమంజరి మాయమ్మ పేరు తలవనోడు నేరు మేసిరి కళాకారుల ఫ్యామిలీ మరి ఏ గచ్చ కడితే నిద్రపోదు నిన్న రాత్రి సోపడాడి స్వప్న సుందరి నీ మనతో చూపు మా పటీల మంద పందిరి రాజరాజ పుండె భూమిని నీ వంక చూస్తే గుండె నోన డీరి డిరి Hey!
விளக்க இல்லடா வெல்கம் ஆங்கில வார்த்தை. இப்ப நான் எதுக்கு வெல்க சொல்லுவாங்க தெரியுமா? உங்களுக்கு நான் நல்லவங்க, வல்லவங்க, நானும் தெரிஞ்சவங்க, அதனால உங்களுக்கு ஸ்பெஷலா வெல்க சொல்லிடலாம். வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். நிறுத்து கல் தோன்றி மண் தோன்றி காலத்து முன்னால முன் தோன்றியது நம் தமிழ் குடி. நீ என்ன ஆங்கிலத்துல உனக்கு சொல்ற? இப்ப தமிழ்ல உனக்கு சொல்லணும் அவ்வளவுதானே. அதுக்கு நான் மண்ணுறாங்களே வாங்க. அதுக்கு என்ன சொல்லிட்டா போச்சு. வானம் பார்த்த பூமியையா நாங்க வணக்கம் சொல்ல வந்தோம் ஐயா. வானம் பார்த்த பூமியையா நாங்க வணக்கம் சொல்ல வந்தோம் ஐயா. சூழல் கெட்டு போனதையா அத விளக்கி சொல்ல போறோம் ஐயா. சூழல் கெட்டு போனதையா அத விளக்கி சொல்ல போறோம் ஐயா. ஐயாவுக்கோ அம்மாவுக்கோ அழகா இருக்கோ அக்காமா இருக்கோ நண்பருக்கோ நடுவருக்கோ நாளும் தெரிஞ்ச நாட்டு மக்களுக்கோ வணக்கம். வானம் பார்த்த பூமியையா நாங்க வணக்கம் சொல்ல வந்தோம் ஐயா. சூழல் கெட்டு போனதையா அத விளக்கி சொல்ல போறோம் ஐயா. விளக்கி சொல்ல போறோம் ஐயா. பாட்டு பாடுனீங்க, வணக்கம் சொன்னீங்க, எதுக்கு வந்தான்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்ல இருக்கிறவங்க யார்ட்டையுமே சொல்ல. எதுக்குதான் வந்தோன்னு யார்ட்டா சொல்லுங்களேன். ஐயோ எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியல. இதுக்குதான் ஒரு நாள் ஃபுல்லா அவனுக்கு பயிற்சி கொடுத்தோமா. என்னாச்சுமா என்னாச்சு? எதுக்கு வந்திருக்கோன்னே தெரியலன்னு சொல்றானே. என்னது எதுக்கு வந்திருக்கோன்னு தெரியலையா? எனக்கு தெரிஞ்சிருச்சு எதுக்கு வந்தோன்னு சொல்லிட்டு. எங்க சொல்லு பாப்பா. நான் சொன்னா நல்லா இருக்காதே, நம்ம கூட்டத்திலே மூத்தவன் சொன்னாதான் நல்லா இருக்கும். இருங்க எதுக்கு என் தம்பி எதுவும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியணும். தம்பிய சொன்னா அக்காளுக்கு. சரி இருங்க, இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு சொல்லிடலாம். இப்ப நம்ம நாட்டுல எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாச்சே. அது மட்டுமா இருக்குது? எங்க வீட்டு பக்கத்துல அதான் நடக்குது. சரி இப்போ நம்ம நாட்டுல எத்தனையோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுல 2 பிரச்சனையை மட்டும் நம்ம இப்ப பார்ப்போம். முதல் பிரச்சனை சுற்றுச்சூழல் பிரச்சனை. 2வது பிரச்சனைய பின்னாடி என்னன்னு நம்ம பார்ப்போம். சரியா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? மக்கள் தொகை பெருக்கம், மழைநீர் வெளியேற்றம், உணவு பற்றாக்குறை, பற்றாக்குறை, அது மட்டும் இல்லாம பசுமை இல்ல விளையாட்டு ஒன்று இருக்குங்க. அது கார்பன் டை ஆக்சைடு வந்து கரிமேடு பொருள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து வண்டியில போகும்போது புகையெல்லாம் வருதுங்க. அதெல்லாம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அதெல்லாம் வந்து ஓசோட ஓட்டையா இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப யாருமே வந்து வீட்டுல இல்லைன்னா தூங்க மாட்டீங்களே. அதுதான் அந்த ஏசி. அட அப்படி சொல்லாதீங்க, நம்ம அக்கா கோவம் வந்துடும். கோவம் வர சொல்லி பார்க்கலாம். ஐயோ காற்று குளிர் சாதன பெட்டி இதெல்லாம் வந்து ஓசோட ஓட்டையாக்குதுங்க. ஓட்டையா? ஆமா, ஓசோன்ல ஓட்டை தான். ஓசன்ல ஓட்டைனா நீங்க நினைக்கிற மாதிரி உளுந்த வடையில இருக்கிற ஓட்டையில. உளுந்த வடையா? ஏன்னா நீங்க வேற உளுந்தோட ஓட்டைன்னு சொன்னது பாருங்க. அண்ணனுங்க ஓசோனோட அடர்த்தி குறை இருந்தாலும் ஓசோன்ல ஓட்டை விழுகுது. அதுதான் நம்ம ஓசோன்ல ஓட்டைன்னு சொல்றோம். அந்த அடர்த்தி கம்மியா அங்கிருந்து ஒரு புற ஊழக்கெல்லாம் மனுஷங்களோட கேன்சர் வருதாமா. கேன்சரா? ஓ புற்றுநோயா? ரொம்ப அதான் தமிழ் பற்றா இருக்கீங்க வாங்க. ஆமா, தமிழ் பற்ற வழக்கில் என்ன தப்பு? தமிழ் பற்று வளர்க்கல தப்புன்னு சொல்லடா. இந்த காலத்துல எல்லாம் அப்படி ஆயிருச்சு. தமிழ்ல பேசினாலே இதோ நம்ம அக்காவை பாக்குற மாதிரி வித்தியாசமா தான் பாக்குறாங்க. அப்படிதான் எல்லா பக்கமும். உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? உனக்கு தெரியுமாடா? எனக்கு தெரியும். இப்பதான் 2-3 நாள் முன்னாடி நான் ஒரு தேர்வுக்கு போயிருந்தேன். சரி. அவங்க ஈரோட்டுல நடந்துச்சு அந்த தேர்வு. சரி. ஒரு புள்ள வந்துருச்சு. அந்த புள்ள பேசுறது ஃபுல்லா இங்கிலீஷ் தான். தமிழ்லயே பேசுற வருதுங்க. நீ ரொம்ப திணறி இருப்பியாடா? இல்ல என்கிட்ட பேசல அவங்க. சரி ஆமா, எந்த இடத்துக்கு போனாலும் ஆங்கிலம் முதன்மையாக்கப்பட்டு தமிழ் பின்னாடி தள்ளப்பட்டுருச்சு. ஆங்கிலத்தை பேசக்கூடாதுன்னு சொல்லல, அதுக்காக தமிழை பேசாமலே விட்டுறாதீங்கன்னு தான் சொல்றோம். தமிழ் நம்ம பேசிட்டே இருந்தாதாங்க அது வளருங்கிற சூழ்நிலை ஆகி போச்சு. இப்போ தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசலைனாதான் தப்பு. பேசுனா தப்பே இல்லை, புரிஞ்சுக்கோங்க. பேசுனா தப்பே இல்லை. தமிழை கைவிடுவோமா? விடுவோமா? தமிழை முடிஞ்ச அளவுக்கு முன்னேற்றிக்கிட்டே தான் போவோம். இப்போ கதைக்கு வருவோம். சொல்லுங்கக்கா. இப்போ நெகிழி பைய பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நெகிழி பைகள் பயன்படுத்தப்படுது. அதை பயன்படுத்திட்டு நம்ம நிலத்துல தூக்கி போட்டுறோம். அதனால நிலம் பாதிக்கப்படுது, விலங்குகள் பாதிக்கப்படுது. சரி, அப்படிதான் பாதிக்கப்படுதுன்ட்டு அதை நம்ம எரிச்சோம்னா இப்ப சொன்னாங்கல்ல ஓசோனா ஓட்டையாக்குதான். இதை நம்ம என்ன பண்றதுன்னு உங்களுக்காவது தெரியுமா? அக்கா ஆமாக்கா, நான் கூட கேள்விப்பட்டக்கா. இந்த கடல்ல நெகிழி பையெல்லாம் போறதுனால ஆமையெல்லாம் அழிச்சு போச்சாமே, அப்படியாக்கா? ஆமா தம்பி, அதுவும் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப அதை தீர்க்கறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டா? சொல்லுங்க. நெகிழி பைய மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2 விதமா பிரிச்சு அதுல நம்ம போட்டு
எல்லாம் மக்காத குப்பையிலையும் நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் குப்பைய குப்பை தொட்டில போடணும். குப்பைய குப்பை தொட்டில போடணும். ஆமா, குப்பைன்னு சொல்லும்போது அந்த நெகிழிப்பை அததான் அந்த மஞ்சப்பை. அதான் நம்ம கடைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் மஞ்சப்பை எடுத்து போகணும். நம்ம எடுத்து போறத பார்த்தா நம்ம ஓசோன் இதெல்லாம் நம்ம இவங்களுக்குலாம் அக்கறை இருக்கு, நம்மளுக்கு அக்கறை இல்லாம போயிருமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மஞ்சப்பை எடுத்துட்டு போவாங்க. அதனால எல்லாருக்கும் சொல்றேன், எங்களுக்காக நீங்க மஞ்சப்பை எடுத்துட்டு போவோம். கடைக்கு போகும்போது முதல்ல எடுத்துட்டு போ மஞ்சள் பையன். நான்லாம் எடுத்துட்டு போறேன். ஆமா நம்ம கடைக்கு போனாலே கவரு தாங்கன்னு கேட்டுதான் வாங்குறோம். ஆனா எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ்ல இல்ல குளிர்சாதன பெட்டியில ஃபுல்லா முழுவதும் பார்த்தா வெறும் இந்த கவர் தான். கொத்தமல்லி, கருவேப்பிலை, அது இதுன்னு எல்லாம் இந்த கவர்ல போட்டு முடிச்சு வச்சிட வேண்டியது. தவறு இதுல கவர் ஆமா, இதுல அந்த குளிர்சாதன பெட்டி பயன்படுத்துறது தவறு, இதுல கவர் வேற. இந்த தவறு என்னைக்குமே பண்ண மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியை இன்னையில இருந்து எடுத்துக்கலாமா? நான் தவற பண்ணுவோமா? நாங்க பண்ண மாட்டோம், நீங்களும் பண்ணாதீங்க. பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் அது தெரிஞ்சுக்கோங்க. நெகிழிப்பை அதுக்கப்புறம் என்ன முக்கியமான பிரச்சனைன்னு சொன்னீங்களே, உங்க தம்பி கூட சொன்னானே, என்னது அதுவா? இருங்க நான் சொல்றேன். இப்போ நம்ம நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. அதுல முதன்மையா பார்க்கப்படுறது என்ன பிரச்சனைனா, ஆமாங்க, இந்த பெண்கள் வன்கொடுமை தான். ஒரு நிர்பயா வழக்குன்னு ஒண்ணு வந்துச்சுங்க 2012. அது மட்டுமா அதோட முடிஞ்சுச்சுன்னு நினைச்சீங்களா? இல்லைங்க, கொல்கத்தாவில இப்ப சமீபத்துல கொல்கத்தாவில ஒரு பிரச்சனை நடந்துச்சு, தெரியுமா? அக்கா நான் கூட அதை பார்த்தேன்க்கா. நீங்களாம் பார்த்திருப்பீங்களே, பார்த்தீங்க தானே? தொலைக்காட்சியில எல்லாம் கூட வந்திருக்கும். கொல்கத்தாவில் நடந்த ஒரு பெண் மருத்துவருக்கு நடந்த ஒரு அநீதி. அது அந்த பெண் மருத்துவர் அவங்களோட படிச்ச வேலை பார்த்த அந்த இடம் தான், அந்த பல்கலைக்கழகத்துல அவங்க இரவு பணிக்காக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது. அப்படி என்ன நடந்தோ பாதிக்கப்பட்ட பெண்ணை தான் இந்த சமுதாயம் குறை சொல்லிட்டு இருக்கு. ஆனா சொல்லுவாங்க, இப்படிலாம் இந்த காலத்துல யாருமே இருக்கிறது இல்லைன்னு. ஆனா அப்படி இருக்காங்களா? இன்னும் நிறைய இடத்துல பெண்களை குறை சொல்ற ஆளுங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த மருத்துவர் போட்டிருந்த உடையில என்ன குறைய கண்டாங்க? வெண்ணிற ஆடையில என்னங்க குறைய கண்டாங்க? உங்களுக்கு ஏதாவது குறை தெரியுதா? நமக்கு தெரியல. ஆனா எப்படி இந்த சமுதாயத்துக்கு மட்டும் தெரியுது? அவங்க இருந்த இடம் வந்து ஒரு மருத்துவமனை. அங்க என்னங்க அவங்க குறை கண்டாங்க? பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாதுகாப்பு கிடைக்கலையே. விடிய கதறி அவளின் விடியல் முடிஞ்சு போச்சு. விடிஞ்ச பிறகு வந்து பார்த்தா நின்னு போச்சு மூச்சு. விடிய கதறி அவளின் விடியல் முடிஞ்சு போச்சு. பிபி பார்க்கும் அந்த கையை வெட்ட கடவுளே வந்து கேட்கல. எந்த கடவுளுமே வந்து கேட்கல ஐயா. அப்படி இருக்கும்போது மனுஷங்க மட்டும் எப்படி ஐயா வந்து கேட்பாங்க? நம்ம தான் அதை கேட்க வைக்கணும். இதெல்லாம் நினைக்கும் போதே எங்க மனசு தாங்கல. சரி நீங்க ரொம்ப குளத்துக்குள்ளாகாதீங்க. இதுக்காக தான் அரசாங்கம் நிறைய சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டாந்துருக்கு. அதுதான் இந்த பெண்களுக்கு தெரியல. நம்மளுக்கு கிடைக்கிற இந்த ஒவ்வொரு மேடையிலையும் நம்ம அந்த சட்டங்களையும் திட்டங்களை பற்றி எல்லா பெண்களுக்கும் சொல்லணும். சரியா? ஆமாண்ணே, மேடைகள் மட்டும் இல்லைண்ணே, நம்ம அந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகிற பெண்களை கைவிடாம அவங்களுக்கு ஆளா இருந்தாலே போதுங்க. அதுவே நம்மளோட வெற்றிக்கான முதல் படிதாங்க. நம்ம அப்படி இருப்போமா? இருப்போம். நிச்சயமா நாங்க இருப்போங்க. அப்போ அந்த சட்டம் திட்டம்னு சொன்னீங்களேக்கா, அது எனக்கு தெளிவா தெரியல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் எனக்கு. ஆமாண்டா தம்பி, இந்த பெண்களுக்கோசரம் SOS செயலி, காவலன் செயலின்னு பல செயலிகள் இருக்குது. அது மட்டுமா, பெண்களுக்கு வன்கொடுமை நடந்தா போக்சோ சட்டம் அவங்களுக்கு நீதியும் வாங்கி கொடுக்குது. இன்னும் பெண்களை காக்கிறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. நாங்களும் பாதுகாப்பா தான் இருக்கோம். ஆனா இந்த சமூகம் எங்களை இப்படி ஆக்கிருச்சு. இதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஆமாக்கா, நம்ம எதுவும் பண்ண முடியாதுன்னு இல்லக்கா. இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை இன்னொருத்தங்க மனசுல பதிய வைக்கிறது மூலியமா நம்மளால ஒண்ணு பண்ண முடியும். அவங்கள விழிப்புணர்வுக்கு ஆளாக்க முடியும். நம்ம அதை முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு 2 வரி எங்க குழு சார்பா. பெண்மை ரோஜாவே எங்கே உன்னுரிமை, கண்கள் கலங்குதடி பெண்ணே, குடும்பத்தே நீதான், சமூகத்தில் நீதான், கண்மூடி பார்த்தால் எங்கேயும் நீதான், என்னானதோ ஏதானதோ உன் உரிமை. எங்க உரிமைய எங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் மீட்டுக்கிட்டே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோங்க. அப்புறம் தம்பி டேய், ரொம்ப நேரமா ஏதோ சொல்லணும்னு அக்காட்ட கேட்டே இருந்தியாமா? என்னது? ஆமாக்கா, நாங்க நேற்று வரும்போது இப்ப நான் சொல்ல போறது என்னன்னா, குழந்தை தொழிலாளருங்க. நேற்று வந்து ஆமாங்க, நான் கூட வரும்போது பார்த்தோம். ஒரு சின்ன பையன் ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அந்த பையனை பார்த்தா நம்ம வயசாட்டவே இருக்கு. ஆமா, நம்ம வயசு தான். அவன் வந்து நம்ம கூட தான் படிச்சான்.
2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போனாங்க. அதனால வந்து அந்த பையன் வந்து குழந்தை தொழிலாளருக்கு வந்துட்டாங்க. இங்க வந்து குழந்தைங்க நான் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லி இஷ்டப்பட்டு போறதில்ல. அவங்க வீட்டுல இருக்கிற வறுமை, நெக்ஸ்ட் அவங்க அப்பா எல்லாம் போறது, அம்மா எல்லாம் போறது, இதனால பல பிரச்சனையால தான் அவன் வேலைக்கே போறான். இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சது கூட ஒண்ணு இருக்கு. ஏன் மச்சான் இருக்குதானே? அதான் குழந்தை தொழிலாளர். அடுத்த என்ன ஞாபகம் வருது? குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் இப்ப எங்கேயும் இல்லைன்னு சொல்லி உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இல்ல, முடியாது. அங்க இருக்கு, நிறைய பக்கம் இருக்கு, கண்ணுக்கு தான் தெரியுது இல்ல. குழந்தை திருமணத்து மூலியமா ஒரு குழந்தைய முழுசுமா அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, அப்படிதான்? ஆமா. அவங்க நாகரிகத்தை வளர்க்குற, பண்பாட்டை வளர்க்குறேன்னு சொல்லி மண்ணுக்குள்ள புதைஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அப்படிதான்? ஆமா ஆமா. அது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தடுப்போமாடா? தடுப்போம். எப்படிடா? நீயே சொல்ல. ஆமா, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பெண் குழந்தைகள் எங்கேயாவது இருந்தா தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கத்துக்கு தெரிவிச்சிருங்க. உங்களால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு பண்ணுங்க. அவங்களை ஒதுக்கிடாதீங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க, அவங்க நல்லபடியா பாத்துக்கோங்க, அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க. உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவியை செஞ்சா கூட நீங்க இந்த இடத்துல கடவுளாதான் பார்க்கப்படுறீங்க, அப்படிதானடா? ஆமா ஆமா. அந்த விதத்துல எங்களை நாங்க பெருமையா நினைக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு 4 பேருக்காவது தெரிவிச்சுட்டு போயிடுறோம்னு நினைக்கிறோம். அதாவது எந்த ஒரு விஷயத்திலயும் நல்லபடியா இருக்கணும். அதே மாதிரி நாங்க சொன்ன விஷயம் தெளிவா இருந்துச்சானோ எங்களுக்கு ஒரு திருப்தியை கொடுக்கணும். இவ்வளவு நேரம் சமூக பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை பார்த்தோம். அதுல சுற்றுச்சூழல் ஃபர்ஸ்ட் ஓசோன் பிரச்சனை, நெகிழிப்பையை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்தோம். நெகிழிப்பை, ஆமா ஆமா. ஆனா வரும்போது கூட நம்ம பேத்துல பார்த்தோமே. ஆமாமா, அதென்ன தெரியுமா, நம்மள்ட்ட சேர்ந்து சொல்லலாமா? சொல்லிடலாம். நீங்கள் தூக்கி செல்லும் பாலித்தீன் கவரால் உங்கள் தேசத்தின் தூக்கு கயிறுகள். ஆமா, அந்த தூக்க கயிறுகளை நம்ம தேசத்துக்கு கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு நல்லது பண்ணிட்டு போங்க. அப்புறம் சமூகத்துல இருந்து பெண் வன்கொடுமை பார்த்தோம், குழந்தை தொழிலாளர் பார்த்தோம், குழந்தை திருமணத்துல வந்து முடிச்சோம். எதுல ஆரம்பிச்சு எதுல வந்து முடிச்சா என்ன, நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போனோமாங்கிறதான முக்கியம். நாங்க சொல்லிட்டு போயிருக்கோம் நினைக்கிறேன். அதனால நன்றியையும் நல்ல விதமாவே சொல்றோம். ஐயா நாங்க நன்றி சொல்ல போறோம் ஐயா. போனே வானம் பார்த்த பூமியையா நாங்க நன்றி சொல்ல போறோம் ஐயா. கெட்டு போனதையா அதை திருத்த நாங்க வந்தோம் ஐயா. போனே சம கெட்டு போனதையா அதை திருத்த நாங்க வந்தோம் ஐயா. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அவனை காத்த அனைவருக்கும் நண்பருக்கும்
அரசமர நிழலிலே வீற்றிருக்கும் பிள்ளையா வினைகள் தீர்க்கும் பிள்ளையா அரசு கொள் கட்டையும் கவலை என்று திரும்ப கஷ்டங்களை போக்குவார் ஆறுமுக வேலன் பிள்ளையா மேலும் துன்பம் யாவையும் நீக்கி வைக்கும் பிள்ளையா வள்ளி மர நிழலிலே மரங்கள் தரும் பிள்ளையா வில்வ மர நிழலிலே வினைகள் தீர்க்கும் பிள்ளையா பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் மஞ்சளிலே செய்திடும் மண்ணிலே செய்திடும் ஐந்தெழுத்தும் மந்திரத்தை நெஞ்சிலாழ்த்தும் பிள்ளையார். திங்கள் உதிக்க பிறகுதான் வானில் வெளிரும் நட்சத்திரங்கள். இதுதானே இயற்கை. இன்று மட்டும் என்ன மாயம். நட்சத்திரங்கள் எல்லாம் இடைப்பட்ட நேரத்தில் விழுந்தது இப்பள்ளி வளாகத்தில். நம் எண்ணத்தை உள்ளத்தை தைத்திங்கள் 18 கொள்ளை கொண்ட கலை நிகழ்ச்சிகள் சிறப்பு. 100% வருகை, விளையாட்டு, கல்வி, பேச்சு, எழுத்து, ஓவியம் யாபகமும் சிறந்து விளங்க பரிசுகளை தட்டிச் சென்ற மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துக்கள். சிறந்த பங்களிப்புக்கு நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். இவைகளெல்லாம் எப்படி சாத்தியம்? இவைகளெல்லாம் எப்படி சாத்தியம்? ஆண்டு முழுவதும் நம் மெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மற்றும் அதன் பொறுப்பாளர்கள் அனைவரது இணையற்ற ஒத்துழைப்பே இதற்கு காரணம். பள்ளி வளர்ச்சிக்கு மேலான கருத்துக்களை வழங்கி வரும் பள்ளி மேலாண்மை குழுவின் கருத்துக்களையும் ஏற்று சிறப்பாக பள்ளியை வழிநடத்தும் தலைமையும் நிகழ்வுகள் யாவும் சிறப்படைய செய்து ஒருங்கிணைந்து இப்பணிக்கு ஒருமுறை நன்றி போதாது, மீண்டும் மீண்டும் நன்றிகள். இப்பள்ளி வளர்ச்சியில் முனைப்பு காட்டி நிகழ்ச்சிகளை முன்னின்று சிறப்பித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஆர்வமுடன் பங்கு கொண்ட அனைத்து பெற்றோர்களுக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறுகிறேன். சிறப்பு விருந்தினராய் விழாவை சிறப்பித்த கருப்பண மாரியப்பன் கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ் பேராசிரியர் மற்றும் வானொலி அறிவிப்பாளர் திரு உதயசூரியன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களுக்கான விளையாட்டு போட்டி பரிசுகளை வழங்கிய நத்தக்கடையூர் கலைஞர் நற்பணி மன்றம் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாக பரிசுகளை வழங்கி சிறப்பித்த காங்கயம் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் திரு கருணை பிரகாஷ் அவர்களுக்கும் நன்றி. அதிர்கின்ற பாடலுக்கு அருமையாய் நடனமாடி கண்ணுக்கு விருந்தளித்த எல்லா நிகழ்ச்சிகளையும் அதிராத மேடையில் அற்புதமாய் ஆடி ஆனந்தத்தில் திளைக்க வைத்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் நன்றி. மௌன மொழியாலே எண்ணத்தை உயிர் கொடுத்த மாணவனுக்கு நன்றி. சமூக விழிப்புணர்வு தந்த மாணவிகளுக்கும் நன்றி. கோலமிட்டு விளக்கேற்றி விருந்தினரை உபசரித்து விழா மேடை தந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி பரிசுகள் சான்றிதழ்கள் ஏற்பாடு செய்து சிறப்பு சேர்த்து நிகழ்வுகளை ஒருங்கிணைத்த உதவி தலைமை ஆசிரியர்களுக்கும் சிறப்பு சேர்த்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்குகிறேன். விளையாட்டு போட்டிகளை நடத்தி மாணவர்களின் தனித்திறமையை ஊக்குவித்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் நன்றி. உறுதுணையாய் இருந்து ஒத்துழைப்பு நல்கிய அலுவலக பணியாளர்களுக்கும் பயிற்சி ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை உரித்தாக்குகிறேன். பள்ளி வளாகத்தை தூய்மையாய் வைத்திருக்கும் ஆயாவுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி பிள்ளையார் பாடலை நமக்கு தந்த அந்த அன்பு குழந்தைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிகள் யாவும் வண்ணமயமாக்கி மிளற மேடை அமைத்த ஓம் முருகா டெக்கரேட்டர்ஸ் நத்தக்கடையூர் அவர்களுக்கும் நன்றி. கேட்பதற்கு இனிமை சேர்க்க ஒலி அமைத்து தந்த உதவிய பெஸ்ட் ஆடியோ மற்றும் யுவராஜ் எலக்ட்ரிக்கல்ஸ் அவர்களுக்கும் நன்றி. வண்ண நிகழ்ச்சிகளை என்றும் நினைவில் வைக்க போட்டோ ஆடியோஸ் செய்த சிவா சூப்பர்ஸ் வீடியோ நத்தக்கடையூர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி உரித்தாக்குகிறேன். கண்ணுக்கு விருந்து போதாது உண்ணவும் விருந்து வேண்டாமா? வேண்டும்.
வழங்கி சிறப்பித்த பெற்றோர் ஆசிரியர்கள் கழகத்திற்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி, அதற்கு ஒத்துழைப்பாக இருந்த சத்துணவு பணியாளருக்கும் நன்றியை கூறி, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.